உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபர்களை சந்திப்பார்கள், மயக்கம் அடித்து கீழே விழுந்து விடுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், உஸ்மானே, இவ்வளவு செய்திகளை கேள்விப்படுகிறாய், ஆனால் மண்ணறையை பார்க்கும் பொழுது மட்டும் அழுகிறாயே, ஏன்? உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, கபர்தான் மறுமையின் வாழ்க்கையின் முதல் வீடு. மறுமையின் வாழ்க்கையின் முதல் வீடு. இந்த வீட்டிலே யார் ஜெயித்தானோ இவனுக்கு தான் மற்ற வாழ்க்கைகளும் வெற்றியாகும். இந்த வீட்டின் வாழ்க்கையில் யார் தோற்றானோ இவனுடைய மற்ற வாழ்க்கைகள் எல்லாம் தோற்றுவிடும். கபர்களை சந்தியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், ஜியாரத் செய்யுங்கள், கபர்களை சந்தித்து மரணத்தின் நினைவை ஏற்படுத்துங்கள். இதே கபர் குழியில் தான் நானும் அடக்கப்பட போகிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே யார் சுமக்கிறானோ, அதற்காக இந்த உலகத்திலே நன்மைகளை தேடுகிறானோ, பாவங்கள் இருந்து விடுபடுகிறானோ, இவனுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்கள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான்.